வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா பார்ட் 1 2லேருந்து பார்ட் 2க்கு வந்திருக்கிறோம். பார்ட் 1ல் வந்து தண்ணி கம்மியாக வந்தது தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதில் வந்து இந்த 2 நாள் கேப்பில் வந்துட்டு மழை பெஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது. அதை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் வந்து திருப்பத்தூர் பக்கத்தில் உள்ள திருக்கோஷ்டியூர் கோயில், அதுக்கு முன்னாடி உள்ள குளம். இந்த கோயில் இந்த ஊரை தாண்டி தான் நம்ம ஸ்பாட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் டெம்பிளை வந்து தாண்டி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக லொக்கேஷனுக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நீங்கள் பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து திருக்கோஷ்டியூருக்கும் ஏரியூருக்கும் நடுவில் உள்ள ஒரு ஏரி கண்மாய் தான். அதுலேருந்து தண்ணி வெளியேற காட்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக என்ன ஒரு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. பார்ட் 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணி கம்மியாக வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2. அதாவது பார்ட் 1 எடுத்ததுக்கு ஒரு 3 நாள் கழித்து இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த 2 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா சரியான மழை இங்கே. அதனால் இந்த ஏரி கம்மாயெல்லாம் வந்து நல்லா நிரம்பி வெளியேறுகிற காட்சி தான் இது. நம்ம பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம இறங்கி இப்போ ஆட்டம் போட போகிறோம். சும்மா கண்ணாடி நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. சும்மா பலான்னு இருக்குது. இன்றைக்கி எல்லாம் ஸ்கூல் டேஸுங்கிறதுனால யாரும் இன்றைக்கி அதிகமாக வரலை. இல்லைன்னா சாட்டர்டே வீக் டேஸாக இருந்தால் சாட்டர்டே சண்டே வந்தால் நேரம் கூட்டம் அதிகமாக வந்திருக்கும். இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேஷனில் இருக்குன்னா திருக்கோஷ்டியூர்லேருந்து நம்ம ஏரியூர் போகிற ரோட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் திருப்பத்தூர் வந்துடுங்க. திருப்பத்தூர்லேருந்து திருக்கோஷ்டியூர் வந்துடுங்க. திருக்கோஷ்டியூர்லேருந்து ரைட் சைடில் ஒரு தேவர் சிலை இருக்கும். அந்த தேவர் சிலைக்கு உள்ளே வந்தீங்கன்னா நேராக இங்கே பக்கத்தில் யார்ட்டா கேட்டு கூட உள்ளே வந்துடலாம். திருக்கோஷ்டியூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் உள்ளே. இது பார்த்திங்கன்னா மழை சீசனில் தான் அந்த தண்ணி இங்கே வரும். மற்ற டயத்தில் வந்தீங்கன்னா இங்கே வெறும் கல்லும் பாறையும் தான் இருக்கும். இங்கே இந்த இடத்தோட பேர் வந்து கழுங்குப்பட்டி. அதாவது திருக்கோஷ்டியூர்லேருந்து உள்ளே வந்துட்டு மேலையான்பட்டி, அதை தாண்டினோன்னா கழுங்குப்பட்டின்னு ஒரு ஊர். அங்கே பக்கத்தில் யாராவது அந்த ரோட்டில் இருப்பாங்க, கேட்டிங்கன்னா லொக்கேஷன் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி வந்துடலாம். நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்துட்டு நிறையா பேர் வந்து குளித்து நல்லா ஆட்டம் போட்டாங்க. அப்போ தண்ணி கம்மியாக வேறு வந்தது. அப்போ எல்லாமே சனி ஞாயிறு எல்லாம் ஸ்கூல் லீவு, அதனால் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து திங்கக்கிழமை, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறனால ஆட்கள் யாரும் அதிகமாக இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பத்தக்கட்டை போட்டு எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் போய் வீடியோ எடுப்போம். இந்த வீடியோ அண்டு லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனே அமைக்கிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ மூலயமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.